வாழ்க்கையில் அட்வைஸ் சொன்னால் யாருக்குமே வந்து பிடிக்காது. உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. இந்த ஒரு நல்ல நாளில் இந்த பொங்கல் டைமில் இது ஒரு அட்வைஸாக பார்க்காதீங்க. ஒரு சின்ன ஒரு கோரிக்கையாக, ஒரு விண்ணப்பமாக வந்து ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒரு 2 பேராவது வந்து சேஞ்ச் ஆவாங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு பதிவு. என்னென்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆசிரமம், ஒரு அநாத ஆசிரமம், முதியோர் இல்லத்துக்கு வந்து போயிருந்தோம் நேற்று. அதில் வந்து ஒரு 60 பேர் இருக்காங்க. அந்த 60 பேரில் 40 பேர் வந்து என்னென்னா, அத்தனை பேர் இருந்தும் பார்க்குறவங்களுக்கு ஒரு ரிலேஷன் இருந்தும் வந்து இங்கே வந்து தனித்து விடப்பட்டிருக்காங்க. பார்க்குறவங்க யாருன்னா, அவங்க பையன், பொண்ணு, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு இவங்க எல்லாமே வந்து இருக்காங்க. இருந்துமே வந்து இங்கே வந்து விடப்பட்டுட்டு இப்போ பொங்கலை வந்து அவங்கவுங்க ரிலேஷனோட அவங்கவுங்க இருக்கிற அவங்களோட கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. அவங்கக்கிட்ட ஒரு சில பேர்கிட்ட வந்து கேட்டதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, 2 பசங்க, ஒரு பொண்ணு, இவங்களாம் வந்து ஆளுக்கு 1 மாதம் வந்து ஒரு வீட்டில் இருந்துக்குங்கிறாங்க. ஒரு பையன் வந்து பொண்ணு வீட்டிலே போய் இருந்துக்குன்னு சொல்கிறாங்க. பொண்ணு வந்து பையன் தான் வந்து பார்த்துக்கணும், அவங்க வீட்டே போயிருன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு காரணங்கள் தான், அடுக்கடுக்கான காரணங்கள் எக்கச்சக்கமாக வந்து வந்துக்கிட்டே இருந்தது. இது ஏன் நடக்குது அப்படின்னா, யூஸ்வலாக எல்லாத்து வீட்டிலும் மாமனார் மருமகள் சண்டை, மருமகள் அவங்க சண்டைனால வந்து ஹஸ்பண்டு ப்ராப்ளம், இந்த மாதிரி தான் வந்து நிறையா வந்து போயிட்டே இருந்தது. ஸோ தயவுசெய்து இந்த ஒரு காரணத்தை யாருமே வந்து சொல்லாதீங்க. நான் எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு ரீசன்லையும் என்னோடய பர்சனல் விஷயத்தை வந்து நான் ரிவீல் பண்ணதே இல்லை. இந்த இடத்துல சொல்கிறேன், இதை பார்க்குற ஒரு 2 பேராக வந்து சேஞ்ச் ஆவாங்க அப்படிங்கிறக்காக தான். நம்மளை ஃபாலோ பண்ணுறேன், நம்மளை லவ் பண்ணுறேன், லைக் பண்ணுறேன், நிறையா ஒரு சில பேராவது இருக்கலாம். ஸோ அவங்களாவது சேஞ்ச் ஆகட்டும் அப்படிங்கிறக்காக தான். இந்த ஒரு தப்பை தெரியாமலே வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னா, எனக்கு அப்பா இறந்து 25 இயர்ஸ் ஆகுது, அம்மா இறந்து 10 வருஷம் ஆகுது. அப்பா வந்து சின்ன வயசுலேயே வந்து இறந்துட்டார். அது நான் 4th படிக்கலையே. அம்மா வந்து இப்போ ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து இறந்தாங்க. அம்மாவுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா கேன்சர், பிரஸ்ட் கேன்சர். ஸோ 10 வருஷமாக தொடர்ந்து வந்து போராடிக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த 10 வருஷத்துலேயும் ஒரு நாள் கூட நாங்கள் வந்து முகம் சுளிக்கலை. அதாவது அம்மா, நானும் சரி, அண்ணனும் சரி. அவங்க அந்த கேன்சரில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து ரொம்ப கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாகிட்டே தான் வந்துட்டு இருந்தது. எங்கேயும் எத்தனையோ ஹாஸ்பிட்டல், எத்தனையோ வந்து ஹோமியோபதி, அந்த நாட்டு மருந்து, மற்றது அத்தனையும் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வந்து ட்ரை பண்ணோம். எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படிங்கிறக்காக. அது அத்தனை முயற்சியும் வந்து வீணாயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து இந்த மாதிரி ரொம்ப மோசமாகிட்டே இருக்கையில் அவங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு பெட் ரெஸ்ட் கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் கூட ஒவ்வொரு நாளும் நாங்கள் குளிச்சு விடுறது முதற்கொண்டு அத்தனை விஷயங்களையும் வந்து நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு அம்மாவை விட்டால் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் லாஸு, எவ்வளோ ஒர்க் டென்ஷன், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு வண்டியில் வரையில் கூட அப்படியே அழுதுகிட்டே கூட வருவேன். அத்தனை ரொம்ப கண்டிஷன் மோசமான ஒரு ஸ்ட்ரெஸ், மோசமான ஒரு நிலைமையில் வரும்போது கூட எப்படா அம்மாவோட மடியில் படுத்து அழுவோம் அப்படின்னு தான் வந்து எவ்வளோ நாள் படுத்துட்டு அழுதுட்டு இருந்திருக்கேன். ஸோ அப்படி அழுதுற அந்த அம்மா சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, விடுறா தம்பி பார்த்துக்கலாம், எதாக இருந்தால் என்னடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சொல்கிற அந்த ஒரு வாரத்தில் அத்தனை ஒரு டென்ஷன், அவ்வளோ ஒரு பிரச்சனையும் வந்து காணாமல் போயிடும். அடுத்த நாள் அடுத்த வேலையை பார்க்க ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் பெருமைக்காகவோ என்னை வந்து புகழணும் அப்படிங்கிறக்காகவோ சொல்லலை. இன்னும் என்னென்னா, அந்த கடைசி ஸ்டேஜில் அம்மாவுக்கு முடியாது, ஹாஸ்பிட்டல் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அவங்க இன்னும் ஒரு 10 நாள் தான், ஒரு வாரம் தான் வந்து இருப்பாங்க அப்படின்னே சொல்லிட்டாங்க. அந்த எப்போ உயிர் போகும், அந்த உயிர் போகிற வழி, உயிரை உருவி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வழியை வந்து உணர்ந்துக்கிட்டே இருந்தோம். ஸோ இப்போ இருப்பாங்களா, அப்போ இருப்பாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கொடுமை யாருக்குமே வந்து வரக்கூடாது. என்னென்னா, நான் இதனால் வரலும் யார்கிட்டையும் என்கிட்ட க்ளோஸ் ஆனவங்கள்ட்ட கூட இந்த ஒரு கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணதே இல்லை. ஆனால் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் ஒரு பொங்கல் டைமில் அதை யாருமே வந்து அவங்க அம்மா அப்பா கூட ஷேர் பண்ணாதனால கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி முதியோர் இல்லத்தை வந்து விட்டுட்டு எப்படி தான் நீங்கள் வந்து அந்த பொங்கலை நிம்மதியாக கொண்டாட முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. தயவுசெய்து இந்த ஒரு தப்பை பண்ணாதீங்க. யாரும் இருக்கும்போது அவங்களோட அருமை என்றைக்குமே தெரியாது. இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமையும் வலியும் வேதனையும் வந்து புரியும். ஸோ இது ஒரு சின்ன அதாவது எப்படி சொல்கிறது, யாரும் அட்வைஸாக எடுக்காதீங்க. ஒரு நண்பராக, ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக நினச்சிட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர், எத்தனையோ பேர் அரவணைச்சிட்டு ரொம்ப அன்பாக வந்து இருந்துகிட்ருக்கீங்க. நான் எல்லாத்தையும் வந்து குறை சொல்ல. அந்த விடப்பட்டவங்களுக்காக அதை பார்த்துட்ருக்க, அதை யாருக்கெல்லாம் வந்து உள்ளே வந்து ரொம்ப கஷ்டமாக உறுத்துதோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு பதிவு. யாருமே வந்து அம்மா அப்பாவை போட்டுருங்க. இருக்கும்போது அவங்களோட வலி, அவங்களோட அருமை வந்து தெரியாது. ஸோ இல்லாததை நினச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப புலம்பி எந்த ஒரு பயனும் இல்லை. இது ஒரே ஒரு சிங்கிள் டேக்கில் எடுத்தேன், சொல்லணுங்கிற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி.